வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க சூப்பரான பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அதிகாரி லெவலில், அதாவது ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியை பார்த்திங்கன்னா பேசிக் பேவே உங்களுக்கு 64,000 93,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 75,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். விண்ணப்பிக்க உங்களுக்கு மே மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஜாப் மட்டும் உங்களுக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னா உங்கள் லைஃபே செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அண்டர்டேக்கிங்கில் இருக்க ஒரு பேங்க். ஓகேங்களா? அரசு வங்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெகுலர் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லேயே உங்களுக்கு செக்யூரிட்டி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ண ஏப்ரல் 15ஆம் தேதி மே மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா மே மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 27 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப்புமே இருக்குது. செக்யூரிட்டி மேனேஜர் போஸ்ட்டில் ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி கேட்டகரிக்கு 4 வேக்கன்சிஸும், எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 7, இடபிள்யூஎஸ்க்கு 2, யூஆருக்கு 12ன்னு சொல்லி வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்களும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட்டா அவங்க ஏப்ரல் 1, 2026 இந்த டேட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 23 வயது சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது ஏப்ரல் 2, 1991 ஏப்ரல் 1, 2003 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. ஓகேங்களா? எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசினா 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 38 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்களும் 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன், எனி டிசிப்ளின் நீங்கள் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். அதோட 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்தியன் ஆர்மி, நேவி அல்லது ஏர்ஃபோர்ஸில் அவங்க சொல்லியிருக்க கேட்டகரியில் நீங்கள் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஜாபில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் ரோல் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி செக்யூரிட்டி எல்லாம் நீங்கள் தரணும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் பே, இனிஷியல் பேசிக் பேவே 64,820 ரூபாய். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். மேக்ஸிமம் பேசிக் பே பார்த்தீங்கன்னா 93,960 ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 75,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சேலரி இல்லாமல் உங்களுக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அல்லது லீஸ்ட் அக்கமண்டேஷன் இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்கான ப்ராபஷன் பீரியட் 1 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் வந்து பர்மனெண்ட்
பர்மனெண்ட்டும் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் இருக்கும், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ரிட்டன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இது தான். உங்களுக்கு 105 நிமிடங்கள் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்குக்கு இருக்கும். அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் 20 கொஸ்டின்ஸ் 20 மார்க்குக்கும், ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஸ்டின்ஸ் 20 மார்க்குக்கும், ப்ரொஃபஷனல் நாலேஜ் ரிலேட்டடாக 60 கொஸ்டின்ஸ் 60 மார்க்குக்கும் எக்ஸாம் நடக்கும். ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்கை பொறுத்த வரைக்கும் யூஆர் அண்ட் இடபிள்ஸாக இருந்தால் 40% மார்க் எடுத்துருக்கணும். அவங்கள தவிர்த்து மற்ற கேட்டகரிஸோட கேட்டகரிஸ் எல்லாமே 35% மார்க் எடுத்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒன் டைம் படித்து பார்த்துருங்க. இதுதான் அவங்க பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் www.punjabsindh.bank.in. இதுதான் உங்களோட அஃபிஷியல் பேங்க் வெப்சைட் அட்ரஸ், அதாவது punjabandSindh.bank.in/ இதுதான் பார்த்தீங்கன்னா வெப்சைட் அட்ரஸ். இந்த அட்ரஸில் போட்டு தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கால் லெட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமெயில் மூலமாக சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வேலிடான டீட்டெயில்ஸ் தரணும். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் எந்த பேசிஸில் வந்து ரிசல்ட் வந்து ஃபைனல் செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் படித்து பார்த்துருங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, சேலம், நாகர்கோயில், கன்னியாகுமரி, விருதுநகர், திருவண்ணாமலை, ஈரோடு இந்த லொக்கேஷன்ஸில் இதோட எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணுங்கிற லிஸ்ட் அவுட் தான் இது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட், செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகணும். டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் இருக்கணும், இன்டர்வியூ கால் லெட்டர் இருக்கணும், அதேமாதிரி சிஸ்டம் ஜெனரேட் பண்ண ஆன்லைன் அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட் இருக்கணும், ஏஜ் ரிலாக்ஸேஷன் ரிசர்வேஷன்ஸ் வேணும்னா அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும், அதேமாதிரி எல்லா குவாலிஃபிகேஷனுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸு, ப்ரூஃப் இதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதோட டாக்குமெண்ட்ஸ், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதற்கான என்ஓசி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி அவங்க கேட்குற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸும் இருக்கணும், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ₹100 இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் பெய்ட் பண்ணும். அது கூட சேர்த்து அப்ளிகபிள் டேக்ஸ் இருக்கும், அதேமாதிரி பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் இருக்கும், இதெல்லாம் சேர்த்து பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் ₹850 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதோட டேக்ஸு, பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ்மே நீங்கள் பெய்ட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே PDF ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வேலிடான டீட்டெயில்ஸ் தரணும். ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் எப்படி பெய்ட் பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒன் டைம் படித்து பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸுமே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதையுமே. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.